இது வந்து ஆன்மீகத்தில் அறியாத விஷயங்கள். இதில் சில கருத்துகள் கொஞ்சம் தாரேன். அதாவது நான் இப்போ சொல்ல வர கருத்து என்று கேட்டால், இப்போ 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 இதில் நான் காட்டுறது வந்து இவர் வந்து சங்கிலி கருப்புசாமின்னுவாங்க. அப்போ சங்கிலி கருப்புசாமி உண்டு, முண்டம் உள்ள உண்டு, மற்ற வந்து அறுவாரில் வந்து ஏசிகா உண்டு இருக்குது. அவர் உண்டு. அப்போ இவங்க எல்லாம் வந்து அந்த ஐயப்பன் கிட்ட காவல் இருக்கிற ஒரு கருப்புசாமி தான். அப்போ இவங்க வந்து அந்த ஐயப்பன்னு சொன்னால் இப்போ தண்ட மகனை தாயின் தாபனும் பாதுகாத்து இப்போ வார பக்தர்களுக்கு இப்போ நன்மை செய்கிறாங்க. அதாவது இவங்க வந்து அந்த மலையேறி வார பக்தர்களுக்கு இவங்க வந்து அந்த உதாரணத்துக்கு இப்போ மருந்துகள் நோய்கள் இருந்தால் நோயை தீர்ப்பாங்க. இப்போ கஷ்டம் அது இதுன்னு சொன்னால் பண வரவு தார மாதிரி இவங்க வந்து செல்வாக்காளி தாரவங்க தான் இந்த தெய்வங்கள். அப்போ இவங்க வந்து அந்த ஐயப்பன் கிட்ட காவலுக்கு இருக்கிற வந்து அவர் வந்து மகனை வந்து தாயும் தகப்பனும் இப்போ வந்து காவலுக்கு இருக்கிறது தான் இப்போ ஐயப்பன் எடுத்து காட்டுறேன். ஐயப்பன் வந்து என்ன காரணம் என்று கேட்டால், இப்போ நம்ம பக்தர்கள் வந்து என்ன இப்போ குழந்த பிள்ளை ஒன்று பிறந்த உடனே இப்போ தோஷங்கள் இருக்குது. அந்த தோஷங்கள்னால இப்போ வந்து இப்போ காசிக்கு போய் இப்போ மொட்டை அடிக்கிற கட்டமும் இருக்குது. அப்போ காசிக்கு போயிட்டு மொட்டை அடித்து அப்போ இதாகுனா தான் இவங்களுக்கு வந்து அந்த தோஷங்கள் இல்லாமல் இவங்க வந்து இருப்பாங்க. அப்போ அதனால தான் இப்போ வந்து அந்த இவங்களை வந்து காசிக்கு எடுத்துக்கு போகிறேன். அப்போ அவரை கொண்டு போய் இப்போ வந்து இப்போ எழுதி வைக்கிற மாதிரி வந்து இப்போ காட்டில் ஒரு புள்ளி ஒன்று போட்ட அந்த புள்ளைய வந்து ஒருத்தர் வந்து பார்க்குறாரு, காண்றாரு, அவர் எடுக்கிறாரு, அப்படி தான் வந்து எழுதி வைக்கிறாங்க. அப்போ இந்த கதை வேறு மாதிரி தான் வருது. வேறு மாதிரின்னா இப்போ இது வந்து இந்த கதைகள் வந்து மறைக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சி இதை தேடி கண்டுபிடிச்சி நம்ம எடுக்கணும்னு சொன்னால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். அடுத்த கட்டம் இருந்ததுன்னா இப்போ 5 எழுத்திலே பிறந்து 5 எழுத்திலே